ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நியூசிலாந்தில் நம்ம சமத்துவ பொங்கல் கொண்டாடுற விளாக் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்லாண்டில் இருக்கிற நம்ம கிவி தமிழ் சமூகம் அப்படின்ற கம்யூனிட்டி வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடினாங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா February 28 தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க சமத்துவ பொங்கல்னு சொல்லிட்டு. அந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஈச் அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $10 டிக்கெட். அது போக ஒரு ஃபேமிலி பொங்கல் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக $10 பே பண்ணணும். கிட்ஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா அண்டர் 16 வந்து ஃப்ரீ என்ட்ரி. நம்ம கொடுத்த இந்த டிக்கெட் ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த பொங்கல் பாத்திரத்தை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே லஞ்ச் வந்து அன்றைக்கி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துட்டு நம்ம டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு நம்மள்கிட்ட பேக் கொடுத்துறாங்க. ஸோ அந்த பேக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தேவையான அரிசி, நெய், பால், தண்ணி, பாத்திரம் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டவ்வு வந்து 1 to 100 வரைய அழகாக ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நம்மளோட டோக்கன் என்ன நம்பர் இருக்கோ அந்த பிளேஸில் போய் நம்ம உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நியூசிலாந்தோட நேஷனல் ஆந்தம்லாம் பாடிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கலும் பொங்கி வந்தாச்சு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து டிஃப்ரெண்ட் டைமில் வந்து பொங்கி வந்துச்சு. சில பேர் பொங்கல்னு பாடினாங்க. அதுக்கப்புறம் சில பேர் குலவையெல்லாம் போட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப மக்களை வந்து நம்மளோட இந்தியன் அட்டையரில் எல்லாமே ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா சில கிவிஸையுமே வந்து ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க கெஸ்ட்டாக. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எல்லா இடத்துலையுமே போயிட்டு எப்படி பொங்கல் வைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு அது எல்லாத்தையுமே வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் இண்டோர் ஸ்டேடியத்தில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நான் வந்து போகலை, பட் என்னோடய ஃப்ரெண்டு போயிருந்தாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான மழை. அன்னைக்கு வந்து அந்த ஃபெஸ்டிவலை சரியாகவே கொண்டாட முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அழகாகவே ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வரையுமே நல்ல வெயிலாக இருந்தது. மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சடனாக மழை வந்துடுச்சு. பட் நல்ல வேளைக்கு நம்மளுக்கு கவர்டு ஸ்பேஸுங்கிறனால நல்லாவே இந்த ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ண முடிஞ்சது. ஒன்ஸ் எல்லாருமே பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 பேரோட பொங்கல் பானையை மட்டும் மிடில் வைக்க சொன்னாங்க. ஸோ அதை வச்சுட்டு அதை சுற்றியில் பெண்கள் எல்லாத்தையுமே பொங்கல் வச்சு எல்லாத்தையுமே நிற்க வச்சுட்டு அந்த கும்மி அடிப்பாங்கல்ல அதை பண்ணுறதுக்காக வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பண்ணி ஊரில் பண்ணது. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ கும்மி அடித்தோம் இல்லைங்க, நல்லா கிளாப் பண்ணோம். ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது தான் நம்ம நியூசிலாந்தில் இருக்கிறதே கொஞ்சமாவது மறந்து போகிற அளவுக்கு இருக்குங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஏன்னா எல்லா தமிழ் மக்களுமே வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆக்லாண்டில் இருக்கிற தமிழ் பீப்புள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. புது புது ஃப்ரெண்ட்ஸு, புது புது அனுபவங்கள் எல்லாமே வந்து கிடச்சிது. கும்மி அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நியூசிலாந்தில் உள்ள ஒரு தமிழ் பையன் தாங்க. அந்த பையன் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து சிலம்பாட்டத்தோடு சேர்ந்து ஒரு 9 இயர்ஸாக கற்றுட்ருக்காப்லையாம். ஸோ அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஃபேமிலியோட நான் மட்டும்தாங்க போயிருந்தேன். ஏன்னா பையனுக்கு வந்து அவனுக்கு ஸ்கூல் ஈவெண்ட் ஒன்று இருந்தது, ஹஸ்பண்டுக்குமே வேலை இருந்தது. நான் ஃபேமிலி எல்லாத்துக்குமே சேர்த்து தாங்க 1 மந்த்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக அவங்களால வர முடியல. ஸோ அதனால் நான் மட்டும் போயிட்டு வந்தேங்க. ஏன்னா லாஸ்ட் இயரே போக வேண்டியது போகலை. ஸோ இந்த வருஷம் போய் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே போயிட்டேன். இந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸுமே இருந்தது. நம்ம பருப்பு பொடி, குழம்பு பொடி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, நம்மளோட சாரீஸு, அப்புறம் சுடிதாரு, குர்த்தி இந்த மாதிரி ஐட்டங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தமிழ்காரர் ஒருத்தர் அயனில் வந்து இங்கேயே அவரே தோசைக்கல் வந்து மேக் பண்ணுறாரு. ஸோ அந்த கடையுமே இருந்தது. இந்த பூஜை ஷெல்ஃபில் வைக்கிற தாம்பூலம், அதுக்கப்புறம் வந்து இந்த காப்பரில் குட்டி பவுலு பிரசாதம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பரில் இருக்கிற குட்டி பவுலு சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பூத்து. இங்கே நம்ம ஃபோட்டோ எடுத்தோன்னா நம்மளுக்கு உடனே வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து கேம் வந்து ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாக்ஸ் இருக்குல்ல, அவங்க தமிழில் ரீட் பண்ணுவாங்க. அப்போ பாலுன்ற வேர்டு வரும்போது லெஃப்ட்டில் இருக்கவங்கள்ட்ட கொடுக்கணும், சர்க்கரைன்னு வேர்டு வரும்போது ரைட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுக்கணும். கடைசியாக இந்த பாக்ஸ் யார்கிட்ட இருக்கோ அதில் வந்து எழுதியிருக்கிறத வந்து ரீட் பண்ணணும். இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. ஏன்னா டக்குன்னு மறந்துடுவோம் நம்மளுக்கு ரைட்டா லெஃப்ட்டா அப்படின்றது பல சந்தேகங்கள் வந்தது. அந்த கேம் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்ச எல்லாருமே வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அவ்வளோ பேருமே ஒரு ஃப்ரேமுக்குள்ளே வர்றதே பெரிய பாடாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கேண்டி ஃப்ளாஸு, அதுக்கப்புறம் மோர் அதெல்லாமே வந்து சப்ளை பண்ணாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எனர்ஜிக்கு பூஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஐஸ்கிரீம் ஸ்டாலு, அப்புறம் இந்த டோனட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டால் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சில கேம்ஸ் வச்சுருந்தாங்க. லெமன் அண்ட் ஸ்பூனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பலூன் இருக்கு இல்லையா, அதை காலில் வச்சுட்டு அப்படியே விழாமல்
நடக்கிறது, அதுக்கப்புறம் மியூசிக்கல் சேரு, அதில் எல்லாருமே வந்து கிட்ஸ் ரொம்பவே ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லா குழந்தைங்களுமே ஆகா நம்ம தமிழ் வேர்டு, தமிழ் சாங்கு அதை சொல்கிறதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கேம்ஸ் விளாடுறதே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஜெயிச்சவங்களுக்கும் பார்த்திங்கன்னா உடனே வந்து ப்ரைஸுமே கொடுத்துட்டாங்க. கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு இன்னொரு ஃபன்னியான கேம் வச்சுருந்தாங்கங்க. நூல்கண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த ஸ்டிக்கில் வந்து அவங்கவுங்களுக்கு நேராக சொருகி வச்சுருக்காங்க. அந்த எட்ஜை கண்டுபிடிச்சி ஃபுல் நூலையும் யார் ஃபஸ்ட்டு வந்து அன்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தாங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸாம். எனக்கு என்னமோ தெரிலங்க, அந்த எட்ஜை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அது வரவே இல்லை. ஒரு இதுலையுமே பார்த்தீங்கன்னா சிக்கி இருந்தது. நான் அதை கண்டுபிடிச்சி பல்ல கடிச்சு இழுத்து பார்க்குறேன், வரவே இல்லை. எனக்கு முன்னாடி பார்த்தா அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ப்ரைஸுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா கப்புள் கேமுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை ஆப்போசிட்டில் நிற்க வச்சு அவங்க கண்ணை வந்து டைப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அவங்க வந்து நேராக நடந்து போய் யார் ஃபஸ்ட்டு அவங்க ஒய்ஃபை கேட்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸாக. ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. நல்ல வேலைக்கு எல்லாருமே நேராக போய் அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தாங்க கேட்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து கப்புள் கேம் தான். பலூனை வந்து அவங்க முதுகில் வச்சுட்டு யார் ஃபஸ்ட்டு நடந்து வர்றாங்களோ அவங்க தான் வின்னர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கவங்க தான் நம்ம ஃப்ரெண்டு. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் அவங்களுக்கு தான். கேம்ஸில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு டைம் தான் இல்லை, நிறையா பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. பட் குறிப்பிட்ட மெம்பர்ஸை மட்டும்தான் வச்சு கண்டக்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டுமே ரெடியாக இருந்தது, போய் சாப்பிட்டு வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பொங்கல்னாலே உரி அடிக்கிறது தானே, ஸோ அந்த கேமும் வச்சுருந்தாங்க. அதில் லேடிஸு, கிட்ஸு, ஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த குட்டியெல்லாம் பாருங்கள் கரெக்டாக வந்து டச் பண்ணிட்டா, பட் அடிக்க முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா பாய்ஸுங்க எல்லாத்துக்குமே வந்து வாலிபால் கேம் இருந்தது, அதையுமே விளாண்டுட்டு இருந்தாங்க. நியூசிலாந்தில் நாங்கள் இப்படி தாங்க சமத்துவ பொங்கலை கொண்டாடினோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.